ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து 6 to 12க்கான இலக்கண பகுதிகள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்துன்னா 6th இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்முக்கான இலக்கணம் பார்த்துட்டோம். இது வந்து 6th தேர்ட் டேர்முக்கான வந்து இலக்கண பகுதி இதில் பார்ப்போம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழுக்கு போட்டிருக்கோம், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து என்ன, 6th தேர்ட் டேர்மில் உள்ள இலக்கண பகுதிகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன இருக்குது அப்படின்னா, 4 வகை சொற்கள் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு பொருள் தருபவை தான் வந்து சொல் எனப்படும் அப்படிங்க. சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தரும், இவ்வாறு பொருள் தருபவை தான் சொல் எனப்படும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இது வந்து ஓரெழுத்து அதை சொல்ல வராங்க. இதை எழுத்துக்கள் வந்து பல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள்னா கல், கடல், தங்கம், அதான் எடுத்துக்காட்டு. ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் இதெல்லாமே வந்து சொற்களுக்கான எடுத்துக்காட்டு. சொற்கள் வந்து இலக்கண அடிப்படையில் வந்து 4 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் அப்படின்னு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். இது எல்லாமே வந்து பெயர் சொல் அப்படிங்க. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, பார்த்துங்க. பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். இதே வினைச்சொல் அப்படின்னா வந்து வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்னும் பொருள் அப்படிங்கிறாங்க. செயலை குறிக்கும் சொல் தான் வந்து வினைச்சொல். ஸோ வினை அப்படின்னா வந்து ஒரு செயலை குறிக்கிறதா வினை அப்படிங்கிறாங்க. அந்த செயலை குறிக்கிறத சொல்னால இது வந்து ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. வா, போ, எழுது, விளையாடு, அதெல்லாம் ஒரு செயலை குறிக்குது, அதனால இது வந்து வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. இதே இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் வந்து இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. இதில் இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது. தந்தையும் தாயும், ஸோ அந்த உம்முன்னு வருதுல்ல, அதான் வந்து இடைச்சொல். மற்றொருவர், அதில் மற்று, அதுதான் வந்து இடைச்சொல். திருக்குறளை, ஐ தான் வந்து இடைச்சொல். மற்று, ஐ வந்து இடைச்சொல். அது வந்து என்ன, தனித்து இயங்காது, பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் அப்படிங்க. உரிச்சொல் அப்படின்னா வந்து பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மிகுதிப்படுத்த ரொம்ப முக்கியம். இடைச்சொல்னா என்னன்னா அது சார்ந்து வரும், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்த அது வந்து இடைச்சொல் அப்படிங்கிறோம். அந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையோட தன்மையை மிகுதிப்படுத்துறது வந்து உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. மாநகரம் அப்படின்னா பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை மிகுதிப்படுத்துகிறாங்க. மா அப்படின்னா பெரிய, நகரங்களில் பெரிய நகரம் தான் மாநகரம். சால சிறந்தது, அதுதான் வந்து சிறந்தது, அது சால சிறந்தது. ஸோ மிகுதிப்படுத்துறது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல் அப்படின்னா வந்து ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் பொருள் தரும், எழுத்துக்கள் வந்து சேர்ந்து நின்றும் பொருள் தரதான் வந்து சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எடுத்துக்காட்டு. அதில் இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். அந்த பாரதி, பள்ளி கூட நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆனால் காலை, கண், நன்மை, ஓடுதல் வந்து ரொம்ப முக்கியம், ஆப்ஷனில் வச்சுருவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கிறதா வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடலாம் வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா வந்து அந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றதான் வந்து இடைச்சொல் அப்படிங்கிறோம். இது தனித்து இயங்காது. தந்தையும் தாயும், மற்றொருவர், மற்று, திருக்குறளை, ஐதான் வந்து இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்னா வந்து அதனோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்துறதுக்கு வரதான் வந்து உரிச்சொல் அப்படிங்க. மாநகரம், சாலச் சிறந்தது, இதெல்லாம் வந்து உரிச்சொல். இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து அந்த சொற்கள் பார்த்துருக்கோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள இலக்கண பகுதி. இது வந்து 2ஆம் பகுதி, இயல் 2ல் உள்ள வந்து பெயர்ச்சொல் வந்து இயல் 2ல் உள்ள இலக்கண பகுதி வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மரம், நம்ம அப்போ கூட வந்து பெயர் சொல்லுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம். ராமன், பள்ளி, காலை, கண், ஓடுதல், நன்மை, இதெல்லாமே வந்து பெயர் சொல். இதில் வந்து பெயர் சொல் அப்படின்னா வந்து ஒரு விரிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். அந்த பெயர் சொல் வந்து என்ன, 6 வகைப்படும், 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படின்னு. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், அது எல்லாமே சேர்ந்ததான் வந்து பெயர் சொல். ஸோ இந்த பெயர் சொல் வந்து 6 வகைப்படும்.
பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையுமே வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை குறிக்கிறது தான் வந்து பொருள் பெயர். அது வந்து ஒரு உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், ஒரு உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே வந்து பொருட்பெயருக்கான எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு தான் அதிகம் கேட்பாங்க. மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே வந்து என்ன பொருட்பெயருக்கான எடுத்துக்காட்டு. இடப்பெயர் அப்படின்னா வந்து ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் தான் வந்து இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது ஈஸியாக எழுதிடலாம். காலப்பெயர் அப்படின்னா காலத்தை குறிக்கும் பெயர் தான் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இதுவும் வந்து ஈஸி தான். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர் அப்படின்னா. கண், கை, இலை, கிளை, இது எல்லாமே வந்து என்ன சினைப்பெயர் அப்படிங்கிறாங்க. பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இது மாதிரி வந்து குறிக்கிறது, அந்த பண்பை குறிக்கிறது தான் வந்துன்னா பண்பு பெயர் அப்படின்னு. தொழில் பெயர் அப்படின்னா வந்து தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல், இதெல்லாமே வந்து தொழில் பெயர். ஸோ அந்த எடுத்துக்காட்டு பார்த்துங்க. பெயர் சொல் அப்படின்னா வந்து 6 வகைப்படும். அதில் பொருட்பெயர்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இது சினைப்பெயர்னா கண், கை, இலை, கிளை, இதெல்லாம் வந்து சினைப்பெயர். பண்பு பெயர்னா வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இதெல்லாமே வந்து பண்பு பெயர். தொழில் பெயர் படித்தல், ஆடுதல், நடித்தல், இதெல்லாமே வந்து தொழில் பெயருக்கான எடுத்துக்காட்டு. அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவியா புத்தகம் படித்தாள் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் அப்படிங்கிற நாற்காலி, புத்தகம், இதெல்லாமே வந்து ஒரு பொருட்பெயர் தான். காவியா பள்ளிக்கு சென்றாள், அந்த பள்ளிங்கிறது ஒரு இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள், மாலை அப்படிங்கிறது ஒரு காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள், தலைனா சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், இனிமை, வட்டம், சதுரம், செம்மை, இனிமை, இதெல்லாமே பண்பு பெயரில் வந்துடும். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் வந்து பிடிக்கும். ஆடுதல், நடித்தல், ஓடுதல், இதெல்லாமே வந்து ஒரு தொழில் பெயரை வந்து குறிக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான். பெயர் சொல்ல 6 வகைப்படும். 6 வகைக்கான எடுத்துக்காட்டு தான் இப்போ பார்த்தோம். இடுகுறி பெயர், காரணப்பெயர் அப்படின்னா என்ன நல்லா பார்த்துங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா வந்து நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் தான் வந்து இடுகுறி பெயர், காரணப்பெயர் என இருவகைப்படுத்தினர். அதில் இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணமே கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களை தான் வந்து இடுகுறி பெயர்கள் அப்படிங்க. ஸோ காரணம் கருதாமல் ஒரு பெயர் வச்சுருப்பாங்களே, அதுக்கு வந்து இடுகுறி பெயர் அப்படிங்கிறாங்க. மண், மரம், காற்று, இதெல்லாம் எந்த ஒரு காரணமே இல்லை, சும்மா சாதாரணமாக வச்சுருந்துருக்காங்க. அதுதான் இடுகுறி பெயர் அப்படிங்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா வந்து இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் வந்து 2 வகைப்படும் அப்படின்னா. ஸோ காரணம் கருதாமலே பெயர் வைக்கிறதுக்கு இடுகுறி பெயர், அதுக்கு 2 வகை இருக்குது. அதுலேயும் இடுகுறி பொது பெயர்னு ஒன்று இருக்குது, இடுகுறி சிறப்பு பெயர்னு ஒன்று இருக்குது. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா ஒரு இடுகுறி பெயர் அந்த தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பதான் பொது பெயர், இடுகுறி பொது பெயர். மரம், மரம்னா எல்லா மரத்தையும் மரம் சொல்லுவாங்க. காடுனா காடு அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறது. இது சிறப்பு பெயர் அப்படின்னா அந்த மரத்தில் என்ன மரம் அப்படிங்கிறதான் வந்து சிறப்பு பெயர். ஸோ மரம் அப்படிங்கிறது பொது பெயர், அது மாமரம் அப்படிங்கிறதான் வந்து சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அதான் அந்த மரம் அப்படிங்கிறது பொது பெயர், அது வந்து என்ன மரம், மாமரம் அப்படிங்கிறது தான் சிறப்பு பெயர். காடு அப்படிங்கிறது பொது பெயர், அது வந்து கருவேலங்காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸி. இதே காரண பெயர் அப்படின்னா நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் வந்து காரண பெயர் அப்படிங்கிறாங்க. நாற்காலி 4 கால்கள் இருக்கிறதுனால தான் அது நாற்காலி அப்படிங்கிறாங்க. கரும்பலகை அப்படிங்கிறாங்க, அது கருப்பாக இருக்கிறதுனால தான் அது கரும்பலகை அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு காரணம் கருதி இருக்கிறதுக்கு வந்து அது காரண பெயர் அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து 2 வகை இருக்குது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு இருக்குது. காரண பொது பெயர் அப்படின்னா பறக்கிறதுனால தான் அது பறவை. ஸோ பறவை. காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தல் காரண பொது பெயர். பறவை, அணி, இது எல்லாமே வந்து காரண பொது பெயர் அப்படிங்கிறாங்க.
காரண சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுவது அப்படிங்கிறது. வளையல், மரங்கொத்தி இதெல்லாம் வந்து காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறாங்க. ஸோ காரண பொதுப்பெயர் அப்படின்னா வந்து பறவை, பறக்கிறனால தானே பறவை, அணி இதெல்லாமே வந்து காரண பொது பெயரில் வந்துடும். இது காரண சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன வருது? வளையல், மரங்கொத்தி இதெல்லாம் வந்து சிறப்பு பெயரில் வந்து வருது. ஸோ நம்ம இந்த இயலில் வந்து என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்தோன்னா இலக்கண அடிப்படையில் சொற்களை 4 வகைப்படும் அப்படிங்கிறது முதல் லெசனில் பார்த்தோம். அது என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்த லெசனில் என்ன பார்த்துருக்காங்க? பெயர்ச்சொல்னா மட்டும் என்னங்கிறது விரிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு பெயர்ச்சொல் அப்படின்னா வந்து 6 வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படுத்தியிருப்பாங்க, அது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இடுகுறி பெயர் அப்படின்னா காரண பெயர் அப்படின்னா இடுகுறி பெயர்னா காரணம் கருதி இருந்து இடுகுறி பெயர், காரணம் கருதாமல் ஒரு பெயர் வைக்கிறது இடுகுறி பெயர், காரணம் கருதி பெயரிடுறது வந்து காரண பெயர் அப்படிங்க. அதே மாதிரி இடுகுறி பெயர்லையும் 2 வகைப்படும். இடுகுறி வந்து சிறப்பு பெயர், இடுகுறி காரண பெயர் அப்படிம்பாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி வந்து சிறப்பு பெயர் அப்படிம்பாங்க. அதே மாதிரி காரண பெயர்லையும் 2 வகை இருக்குது. காரண பொது பெயர், காரணம் வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு 2 இது இருக்குது. அதையும் நல்லா பார்த்துங்க. ரொம்ப முக்கியம். அந்த வரையறையோட எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஏன்னா பொறுத்துகள் அதுதான் வைக்கிறாங்க. இது வந்து 3rd லெசனில் வந்து உள்ள இது அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்தி கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது தான் வந்து அணி இலக்கணம் அப்படின்னா. அணி அப்படின்னா வந்து அழகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவதான் அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது வந்து அணியாகும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு 2 அணி கொடுத்துருக்காங்க. ஒன்று இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு 2 அணி இருக்குது. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா வந்து ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுற கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இந்த இயல்பு நவிர்ச்சி அணியை தான் வந்து தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது யாருடையது அப்படின்னா இந்த வரிகள் ரொம்ப முக்கியம். இது யாருடையதுன்னு கூட கேட்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடையதான் வந்து இந்த லைன். இது வந்து இயல்பா எப்பயும் நடக்கிறது தான் சொல்றதுனால இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு. இந்த பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்றி கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். அதனால இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியம். இது யாருடையது அது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா வந்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தான் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறாங்க. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கையை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஸோ வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து இதை வந்து ஒரு உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இயல்பு நவிர்ச்சி அணினா அது அப்படியே ஒரு தன்மையெல்லாம் ஒன்றும் பெரிதாக மிகைப்படுத்தாமல் அது எப்படி இருக்கோ அதே சொல்கிறது தான் வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறது தான் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. அந்த எடுத்துக்காட்டு வந்து ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அணி அப்படின்னா வந்து அழகு அப்படிம்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 6th டேர்மில் இருக்க 3 லெசனுக்கான வந்து இலக்கண பகுதிகளை வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நல்லா பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் போட்டுட்ருக்கோம், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.